நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை அத்தனை பேரும் தலை சிறந்த இயக்குநர்கள் எல்லாமே அந்த தியேட்டர்ல போட்டு காட்டுறப்ப அவ்வளவு பதட்டத்திலே இருந்து, எப்படி சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போறப்ப அந்த விசாவுக்கு போறப்ப ஒரு வாரமா நான் தூங்கல. கொண்டுட்டாங்க என்னைய, விட்டுருங்க நான் அந்த நாட்டுக்கே போலடான்ட்டு ஒருத்தன் போன் பண்ணிட்டேன். அங்க வரு இந்த கேள்வி கேட்பாங்க, இதுக்கு மட்டும் ஆம்னு சொல்லணும், இதுக்கு இல்லைன்னு சொல்லணும், மற்ற எதுவும் கேட்கவே மாட்டாங்க. திருப்பி இன்னொருக்கு ஒருத்தர் பண்ணாரு, அதெல்லாம் இல்லை, இந்த கேள்வி கேட்பாங்க, இதுக்கு நீ எஸ்ன்னு சொல்லணும், இதுக்கு நீங்க நோன்னு சொல்லணும், வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் கேட்டா ஆமான்ட்டு, வருமா சம்பளம் உங்க பேமெண்ட்டுக்கு கேட்டா இல்லைன்னு சொல்லணும். இப்படி நிறைய விஷயம் இருக்கு, மறந்துடுவேன். சொல்லி கொடுத்த அரை மணி நேரத்துல இன்னொருத்தனை மாத்தி விட்டு போயிருவேன். இவன் சொன்ன மறந்துடுவேன். இந்த 5 நாள் 4 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 1 நாள் ஆச்சு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்கல. காலையில எந்திரிச்சு காலை ஏறி உட்காந்து பதட்டத்தோட உச்சமாவே இருந்து, அதே அந்த ஒரு வாரம் பேசின 10 பேர் இங்க இருந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள பேசுறாங்க மாத்தி மாத்தி. தலைவா விட்டுருங்க தலைவா, டோட்டலா மறந்துருச்சு, நானா போய் நின்றுவேன் தலைவா, என்னை தானே கேட்கட்டுன்னு சொல்லிட்டு இல்ல. அங்க ஒரு கண்ணாடி இருக்கும், கூட்டி போவாங்க, 3 அடிக்கு தள்ளி நிக்கணும், அந்த பக்கம் ஃபைனல்ஸ் இருப்பாங்க, நீங்க எங்க போறீங்க, எதுக்காக போறீங்க, ஃபெட்னாவா எல்லாம் கேட்பாங்க. சொல்லி பதட்டத்தை உச்சமா போச்சு. அங்க போய் அப்படியே நின்று என்ன பேசணும்னு தெரியல. எனக்கு முன்னாடி ஒரு நல்ல பயங்கரமா பிரில்லியன்ட்டான ஒரு அம்மா போய் நின்றுச்சு. அவங்க கேட்கிற கேள்விக்கு அது பயங்கரமா ஒரு மாதிரி பதட்டமாயிருச்சு. நான் அப்பயே முடிவு பண்ணிட்டு, இந்த அம்மாவே போல பதறுது, நம்ம ஒரு செகண்ட்ல வெளில தூக்கிப்பட்டு போயிருவாங்க நம்ம பயில அப்படின்னு நினைச்சேன். 4 வார்த்தையும் கேட்டாங்க. அவங்க சொன்னமே கரெக்டா ஆமான்ட்டேன். ஆமா ஆமா, எஸ் எஸ் எஸ், ஃபங்க்ஷனுக்கா எஸ், பேமெண்ட் நோ 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 நோ, எஸ் ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டாங்க. கடவுளே அப்படின்னு அந்த பதட்டம் மாதிரி எனக்கு இத்தனை இயக்குனர் அன்னைக்கு படம் பார்க்கறப்ப அவ்வளவு பதட்டமா இருந்துச்சு. இவங்க எல்லாம் படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போறாங்களே அப்படின்னு நினைச்சேன். அத்தனை பேரும் அன்னைக்கு அவ்வளவு சொன்னாங்க. பி.சி. ஸ்ரீராம் சார்ல இருந்து அவ்வளவு பேர் அவ்வளவு சொன்னாங்க. இன்னைக்கு தலை சிறந்த இயக்குநர்கள் சினிமாவை இன்னைக்கும் சரி எடுத்து பார்த்தா முக்கியமான இயக்குநர்கள் இருக்கிற அத்தனை பேரும் இங்க இருக்காங்க. அவங்க மிகப்பெரிய ஆசிரியர்கள், ரைட்டர்கள், நல்ல பார்வையாளர்கள், நல்ல படைப்பாளிகள். அவங்க படம் பார்த்துட்டு இந்த படத்தை இவங்களுக்கு சொல்றப்ப தெரியல, இதை விட எனக்கு வேற என்ன வேணும்னு தெரியல. கண்டிப்பா எனக்குன்ற தாண்டி இந்த மக்கள் நீங்க கொண்டு போய் கண்டிப்பா அவங்க சொல்ற எல்லாமே உண்மை. ஏன்டா ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வர்றப்ப அந்த படத்தை பார்த்திருக்க மாட்டாங்க, ஆனா ஓரளவுக்கு அந்த இயக்குனர் படைப்பை வச்சு சொல்லுவோம். ஆனா இந்த படத்தை இன்னைக்கு பேசினவங்க அத்தனை பேருமே இந்த படத்தை பார்த்துட்டாங்க, பார்த்துட்டு அவ்வளவு சொல்றாங்க. அதனால நான் இந்த படத்தை கொண்டு நல்ல விதமா சேர்த்து நம்புறேன். கண்டிப்பா இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். மிஸ்கின் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஃபுல்லா ட்ரெண்டிங் அதான் நினைக்கிறேன். அண்ணன் அவ்வளவு விஷயங்கள் சொன்னாரு, அது சொன்னது அத்தனையுமே உண்மை. அவர் இதை விட என்ன அதிகமா அந்த படத்தை அன்னைக்கு பேசினாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷனே தம்பி வினோத், ரொம்ப நன்றிங்க தம்பி. ஆமா, தேனி பக்கம் பொள்ளாச்சி மதுரை இப்படி போயிட்டு இருந்த என்ன கொண்டு போய் இப்படி நாடு கடந்து பூரா பெர்லின் எங்கெங்கே கூட்டு போனீங்க தம்பி, எல்லா நாட்டும் கூட்டு போயிட்டு இருக்கீங்க. இன்னும் நாளும் இந்த நாடை போல இந்த ஒரு படத்தை வச்சு நீங்க சுத்திருவீங்கன்னு நினைக்கிறேன். பெர்லின்ல போய் அவ்வளவு சந்தோஷமா இருக்கப்ப எங்க அம்மா போன் பண்ணாங்க, எங்கடா இருக்குன்னு கேட்டாங்க. அம்மா பெர்லின்ல இருக்குமாண்டி. அது யாரு அப்படின்னாங்க. இல்லம்மா பெர்லின்மா நாடுமா, அது வெளிநாட்டுல இருக்குமா, இங்க இருக்குமா, இந்த அவார்டுக்காக வந்திருக்குமா. சரி சரி சரி, பார்த்திருப்பு பஸ் வரப்ப பார்த்து குறுக்க முறுக்க போகாத, கவனமாயிரு அப்படின்ட்டுச்சு. என்ன வேணுமான்னு கேட்டேன். கோடாலி தைல இருந்தா வாங்கிட்டு வாடா, முட்டி வலிக்குதுரா அம்மாவுக்குட்டுச்சு. அவ்வளவுதான். அந்த தாய்க்கு அதான் தெரியும், அதுக்கு வேற எதுவுமே தெரியாது. கேட்டோம்னா ஒரு தைல எங்கேயும் என்கிட்ட வாங்கிட்டு வாங்கடா, இல்லாட்ட டாய்ஸ் லைட் வாங்கிட்டு வாங்கடா, நைட்ல கரண்ட் போச்சுன்னா வீட்டுல அடிச்சு பார்க்க முடியல. இது ரெண்டும் கேட்கும். இன்னைக்கு அவ்வளவு பெருமை இருக்கு. தேங்க்யூ தம்பி. இப்படி படத்தை கொடுத்த அன்பு தம்பி சிவகார்த்திகேயன், உங்க கூட தோத்தா தெரு கோடி இன்னும் பல படங்களும் உங்க கூட நடிச்சிருக்கேன். எனக்கு குழந்தைகள் இருந்து நிறைய ரசிகர்கள் இருக்காண்ட கண்டிப்பா நான் அடுத்து சொல்லுவேன். அதுல ஒரு 80% நான் உங்ககிட்ட இருந்து எடுத்திருக்கேன்னு சொல்லலாம். அதான் உண்மை. உங்களுக்கு அந்த ரசிகர்கள்ட எனக்கு அவ்வளவு பேர் எனக்கு இருக்காங்க. என் அன்பு தம்பி, அதுவும் நீங்க எடுத்த படத்துக்குள்ள நானே கதை நாயனா இருக்கு நினைக்கப்ப ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ தம்பி, லவ் யூ தம்பி. மிஸ்கின் அண்ணன் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீங்க நினைச்சதே பெருமை தம்பி. தேங்க்யூ அண்ணா பேனா, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் தலை சிறந்த ஒரு அற்புதமான நடிகை. ஏன்னா நீங்க நடிக்கிற பார்க்கவே முடியல, ஏன்னா அப்படியே இயல்பாவே இருக்கீங்க நீங்க ஃபுல்லா. அதே தான், ஒரு டைலாக் கூட பேசாம. நான் வினோத்திட்டா தான் கேட்டேன், நான் டைலாக் பேசணும் ஓகே, அப்பப்ப கூப்பிட்டு கேட்கிறேன். அவங்களே உங்களை கூப்பிட்டு ஓயாம எழுதிட்டே இருக்காங்கன்னு. இல்லை இந்த இடத்துல இந்த மூடுக்கு நான் எப்படி இருக்கணும், இந்த இடத்துல என்ன ரியாக்ட் பண்ணும். அவர் அங்கிருந்து நடந்து வர்றப்ப என்னுடைய கவனம் நான் அங்க இருக்கணும், ஆனா என் கவனம் அவன் மேல இருக்கணுமா, இல்ல எங்க அம்மா மறுபடியும் ஒரு விஷயத்த அவங்க கேட்கிறாங்கன்னு சொன்னாங்க. உண்மைக்கு சூப்பர். அது அவ்வளவு இடத்துல நீங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், அத்தனை பேர் மதுரை நடிகர்கள் அவ்வளவு பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நல்ல வாய்ப்பு கொடுத்தது அன்பு தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ தம்பி. தேங்க்யூ.